கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது ஒரு உண்மை சம்பவம் தான். நான் திருவண்ணாமலையில் 2012வது வருஷத்தில் எங்கள் அத்தை நினைவு நாள் அன்னைக்கு ஒரு 15 பேருக்காவது பெட்ஷீட் வாங்கி கொடுக்கணுன்னு எனக்குள்ள ஆசை. நான் சேர்த்து வச்ச காசில் நான் அதில் பெட்ஷீட் வாங்கினேன். ஒரு 30 பெட்ஷீட் வாங்கினேன். அதில் நான் 15, எங்கள் வீட்டுக்கார் 15 அப்படி எடுத்துக்கிட்டோம். அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவங்க கொடுக்குற மாதிரி, நான் தெரிஞ்சவங்களுக்கு நான் கொடுக்குற மாதிரி, இந்த ரோட்டு ஓரத்தில் ஏழைகள் அந்த மாதிரி பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருந்தோம். அப்போ 2 பெட்ஷீட்டு என் கையில் இருந்துச்சு மீதி. அதை நான் எடுத்துகிட்டு அந்த ரமணேஸ்வரத்துக்கும் அந்த ஸ்கூலாண்ட அப்படியே நான் வாக்கிங் போகிறது உண்டு. அப்படி நான் ரோட்டில் போகும்போது 2 பெட்ஷீட்டு நம்ம ஒருத்தர் நினச்சிட்டு வந்தோம். ஆனால் அவங்க இல்லையே. எப்போவும் அந்த ஒரு கொட்டங்குச்சி வச்சுட்டு ஒரு மக்கு ஏதாவது வச்சுட்டு ஒரு அம்மா கொடுத்துட்டு வருவாங்க. அவங்க அந்த உட்காந்துருப்பாங்க. ஆனால் அவங்கள காணோம். சரின்னு நான் அதை யோசிச்சுட்டே வந்தேன். வரும்போது அந்த காலேஜுக்குள்ளே நான் நடந்து வரும்போது ஒரு சாமியாரை பார்த்தேன். அவரை பார்த்தோன்னே ஆண்டவர் அவங்ககிட்ட கொடுமான்னாரு. நான் யோசித்தேன், சாமியார் ஆண்டவரே அப்படின்னேன். இல்லை பரவாயில்ல எனக்கு கொடு அப்படின்னாரு. நான் அவரை பார்த்தோன்னே சின்ன பிள்ளையில எனக்கு இந்த பிடிக்காரங்க இந்த இவங்களெல்லாம் பார்த்தா அம்மா சொல்லுவாங்க, பொடியை தூவிடுவாங்க, உங்களை அப்படியே மயக்கி அப்படியே நீங்கள் அவங்க பின்னாடியே போயிடுவீங்க அப்படின்லாம் சொன்னோன்னே எனக்கு அந்த பெரிய வயசான பிறகு கூட அந்த பயம். இந்த சாமியார் அந்த காவி விட பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார் இடத்துல நான் அவர்கிட்ட வரும்போதெல்லாம் பயந்தாலும் உள்ளுக்குள்ளே டேடி வார்த்தை கீழ்ப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி பெட்ஷீட் வாங்கிப்பீங்களா அப்படின்னு. கொடுத்தாய் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப மரியாதையாக அந்த கை நீட்டி வாங்கினார். அப்போ நான் கேட்டேன், இன்னொரு பெட்ஷீட் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குன்னா நீங்கள் கொடுக்குறீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்படின்னு. கொடுத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிக்கிட்டாரு. அப்போ அவரே சொன்னார், இந்த மாதிரி நான் ஜீசஸ் கிட்டே நேற்று தானே வேணேன், எனக்கு பெட்ஷீட் வேணும், எனக்கு கிழிஞ்சிருச்சு என் பெட்ஷீட், அதனால் எனக்கு புது பெட்ஷீட் வேணும், எனக்கு மாத்திரம் இல்லை என் ஃப்ரெண்டுக்கும் வேணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். தாய், எப்படி தாய் நீ 2 பெட்ஷீட் எனக்கு கொடுக்குற அப்படின்னாங்க. அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஆனந்த கண்ணீர். அதே நேரத்தில் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. டேடி ஏன் அவங்கக்கிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, நம்ம காவி விட போட்டதுனால எல்லோரும் தப்பாக நினைக்கக்கூடாது, அவங்களும் டேடி சாமி ஏற்றுக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு இப்போ எனக்கு தெரியுது. அது எனக்கு கொடுத்தது எனக்கு ரொம்ப மனம் நிறைவாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ.